பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழை எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வாலிபர்களுக்கென்று கர்த்தருடைய செய்தியை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலே கூகுள் மீட் மூலமாக கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த செய்தியை முக்கியமாக வாலிபர்களுக்கு எப்படியாக வாலிப நாட்களிலே சிஸ்டியரை நினைக்க வேண்டும் என்று பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு வாலிபனுடைய நாட்களிலே ஒரு 20 பருவங்களை குறித்து நான் சொன்னேன். ஒன்று, அடித்தளம் இடக்கூடிய ஒரு பருவம், அதாவது பவுண்டேஷன். ஒரு வீடை கட்டிருந்தாக்க பவுண்டேஷன் நன்றாக இருந்தா தான் அந்த வீடை நம்ம நன்றாக கட்டி எழுப்ப முடியும். புரியுங்களா? இந்த பவுண்டேஷன் நன்றாக இல்லைன்னாக்கா காற்று, மழை, வெயில், புயலுக்கெல்லாம் வீடு இடிந்து போய்விடும். புரியுங்களா? அப்புறம் பலப்படும் பருவம், அதை அப்படியே மேல கெட்டி எழுப்பினாக்கா பலப்படக்கூடிய அந்த வாலிப நாட்களில் ஒரு பருவம் இருக்கிறது. அது பாத்தீங்கன்னாக்க அது ஒரு ஸ்ட்ராங்காக மாறணும். புரியுங்களா? அந்த ஒரு பருவம். மூன்றாவதாக போராடக்கூடிய பருவம், அதாவது வாழ்க்கையிலே போராட்டங்கள், அந்த வாலிப நாட்களில் அநேக போராட்டங்கள் வரும். அதை எப்படி குறித்து உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நான்காவதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். புரியுங்களா? எதை நம்ம சூஸ் பண்ணுது, டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, ஐடியா, இப்படி சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அது எப்படியாக வேத வசனத்தின்படியாக தெரிந்து கொள்வது என்பதை குறித்து போய்த்து இருக்கிறேன். ஐந்தாவதாக உருவாக்கப்படும் பருவம். புரியுங்களா? மோல்டிங் ஸ்டேஜ். குயவன் எப்படி களிமண்ணை கனத்துக்குரிய பாத்திரமாக வணைகிறானோ அதே போல மோல்டிங் ஸ்டேஜ், உருவாகக்கூடிய பருவம், அதை குறித்து உங்களை நடத்தியிருக்கிறேன். அடுத்தாக தீர்மானிக்கக்கூடிய பருவம், டிசைடர். நீங்க எதை எடுத்தீங்களோ அந்த காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம். பழைய ஆப்ஷன்ஸ் வரலாம், அதை நீங்க சூஸ் பண்ணி அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம். ஏழாவதாக எச்சரிக்கை பருவம், அலர்ட். எதற்கு நம்ம இங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எட்டாவதாக ஆபத்தான ஒரு பருவம். ஒன்பதாவதாக உங்களை நீங்களே காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம். பத்தாவதாக கர்த்தரை அறியக்கூடிய பருவம். 11ஆவதாக வாழ்க்கையில கரைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு பருவம். 12ஆவதாக அடையாளம் காணக்கூடிய ஒரு பருவம், நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு பருவம். 19ஆவது யுத்தத்திற்கு பழகக்கூடிய ஒரு பருவம். 14 அது கணிக்கக்கூடிய டிசர்னிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இந்த வாலிப நாட்களில் அது இருக்க வேண்டும். 15ஆவதாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம், எஸ்கேப், எதற்கு நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று. 16ஆவதாக சுதந்திரிக்கும் பருவம். 17 பகுத்தறியும் பருவம். 18 வழிகாட்டும் பருவம். 19 அறிவிக்கக்கூடிய பருவம். 20ஆவது திறப்பிலே நிற்கக்கூடிய பருவம். இப்படி இந்த காரியங்களிலே கடந்த தொடர் வரை நான் 6 காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 7ஆவதாக எச்சரிக்கையின் பருவம். புரியுங்களா? அது எப்படியாக உங்க வாழ்க்கையில, அதாவது நீங்க அந்த எச்சரிக்கை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களே, முக்கியமாக இந்த டீனேஜ் பருவத்தில் அநேக வாழ்க்கையில முடிவெடுத்திருப்பீங்க, குழப்பம் வரும். பாத்தீங்கன்னா இது ஒரு ஆபத்து மிக்க பாத்தீங்கன்னாக்க 2 கட்டான் ஸ்டேஜ் என்று நம்ம சொல்லலாம். புரியுங்களா? அதனால இந்த வாழ்க்கையில இந்த வாலிப நாட்களில் அநேக கேள்விகள் உங்க உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். எது சரியான பதில் என்பதை தேடுவதற்காக உங்க உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த கேள்விகள் உங்க மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அநேக வேளைகளிலே நம்ம எதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிற நீங்க தேவ சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ சித்தத்தின்படியாக வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எச்சரிக்கை, அதாவது பாத்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில மிக மிக நீங்க கவனமாக, அதாவது பாத்தீங்கன்னாக்க அந்த டேஞ்சரஸ் சோன், அதாவது வார்னிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலே நீங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். புரியுங்களா? அதுல பார்க்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பவுல் தெளிவாக இங்க சொல்கிறார். தீமோத்தேயு எழுதுகின்ற பொழுது நீங்க பாலிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யணும்? விலகியோடு, சுத்த இருதயத்தோடு
என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற போது சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வாலிபர்களே. ஏனென்றால் இந்த நாட்களிலே வாலிபர்கள் மத்தியிலே சத்துருவானவன் மாம்சீக காரியங்களை காண்பித்து அவருடைய நோக்கங்களை சிதறடித்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி முன்னேறி செல்ல விடாதபடி அவருடைய எண்ணங்களை சிதறடித்து விடக்கூடியவனாக சத்துரு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே அவன் என்ன செய்யறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடியவனாக சத்துரு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு இந்த சத்துருவானவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய வாலிப பிள்ளைகளை சிதறடிப்பதற்காக வஞ்சிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்ட மிக மிக முக்கியமான ஒரு கருவி சோசியல் மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட். சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா இன்றைக்கு எல்லாருடைய கரங்களிலும் செல்போன் இருக்கிறது. புரியுங்களா? டச் போன் இருக்கிறது. எல்லாருடைய கரங்களிலும் டச் போன் இருக்கிறதுனாலே அவன் என்ன செய்யறான்? அதன் மூலமாக அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி வாலிபர்களை தவறான காரியங்களிலே அது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், பாத்தீங்கன்னாக்க வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். இப்படியாக ஆனா இந்த காரியங்களின் மூலமாக அவருடைய எண்ணங்களை அவன் கொள்ளையாடி விடுகிறான், சிந்தனைகளை கொள்ளையாடி விடுகிறான். அவன் அவனுடைய பக்கமாக அவர்களை திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே பாத்தீங்கன்னாக்க இந்த காரியங்களை நம்ம என்னன்னாக்க இதுல நம்ம இந்த நாட்களை கண்டு ஆச்சரியப்படுவது கொண்டில்லை. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது, டெக்னாலஜி வளர்கின்ற பொழுதும் பிசாசானவன் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, வாலிப பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே இந்த வாலிப நாட்களிலே மாற்றங்களும் வேட்கைகளும் தலை தூக்கக்கூடிய இந்த வயது. வாழ்க்கையில சரீரத்தில் மாற்றம் உண்டாகிறது, எண்ணங்களில மாற்றம் உண்டாகிறது. அதே போல சரீரத்திலே மாமிச இச்சைகள், அந்த வேட்கைகள்